சூரியன் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு வருகின்ற காலத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். இது செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் கேது பகவான் இருக்கும் போது சூரியன் கேது அப்படின்ற ஒரு கிரகங்களின் சேர்க்கையும் அதனுடைய 7ஆம் இடத்தில் ராகுவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன ஒரு பொறுப்புகள்ல இருந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். மகர ராசி என்பர்கள், காலபுருஷனுக்கு கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். உழைப்பு மட்டுமே தெய்வமாக கருதி வாழ்பவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். வேற எந்த விஷயத்திலையும் இவர்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை கிடையாது. உழைப்பை மட்டுமே ஒரு பிரதானமாக நினைத்து வாழக்கூடியவர்கள். அந்த உழைப்புனால நிறைய அவமானங்கள், நிறைய வீழ்ச்சிகளை சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த உழைப்பை முயற்சியாக செய்து வாழக்கூடியவர்களும் இந்த மகர ராசி என்பர்கள் தான். இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த சூரியன் 8ஆம் இடத்துல பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறார். இந்த 8ஆம் இடம்ன்றது வழக்குகள், தீராத கடன், தீராத வியாதி, அவமானங்கள், இந்த மாதிரியான சில தேவையில்லாத விபத்துகள், இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இந்த 8ஆம் இடம் பிரதிபலிக்கும். இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த சூரியனுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீண்ட தூர பயணங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம், ஃபேமிலியை விட்டு வெளியூருக்கு போறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறாரு. அந்த 2ஆம் இடத்தையும் அந்த சூரியன் பார்க்கறதுனால குடும்பத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது சுப விரயமாக இருக்கலாம், அல்லது பாத்தீங்கன்னா வழக்குகள் ரீதியான ஒரு விரயமாக இருக்கலாம். நீங்க உங்களுடைய குடும்பத்துல எகெயின்ஸ்டா ஒரு வழக்கு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு நேரம், இல்ல அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்க வெளியூர் வெளிநாட்டுல வேலை வாங்கக்கூடிய ஒரு நேரம், இப்படி ஏதோ ஒரு ரீதியாக அந்த குடும்பத்துல இருந்து நீங்க தொலைதூரம் செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சூரியனுடைய பயிற்சி ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ கொடுக்க போகுது. இந்த இடமாற்றம் செய்யறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கடன்னால வாழ்ந்த நபர்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான். ஏதோ ஒரு இடத்துல அந்த கடனை வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி இங்க இருந்தது அங்க போட்டு, அங்க இருந்தது இங்க போட்டு, இப்படி ஒரு ரொட்டேஷன்லயே வாழக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரியான சில வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு நிவர்த்தி அடையணும், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து நாங்க மீண்டு வரணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்குண்டான ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இந்த சூரியனுடைய பயிற்சி இருக்க போகுது. ஏன்னா இந்த கடனை நிவர்த்தி செய்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நெருக்கடிகள் ஒரு வழக்குகள் மூலமாக வரலாம், இல்லது பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன்காரர்கள் மூலமாக தொந்தரவுகள் வரலாம் உங்களுடைய குடும்பத்திற்கு. அப்படி இருக்கும்போது அதன் மூலமாக அந்த கடனை நிவர்த்தி செய்வதற்குண்டான சில வழிமுறைகளை தேடுவதற்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைப்பதற்குண்டான ஒரு நேரம். ஆனா சின்ன ஒரு மன நெருடல்கள் அப்படின்றது இருக்கும். ஒரு பக்கம் நீங்க கடனை அடைச்சாலும் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அவமானப்பட்டுட்டோமே, குடும்பத்துல இருந்து பிரிஞ்சுட்டோமே, இந்த மாதிரியான வழக்குகளை சந்திச்சுட்டோமே அப்படின்ற மாதிரியான சில மன நெருடல்கள் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க தியாகம் செய்தால்தான் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க அடைய முடியும் அப்படின்ற ஒரு அமைப்புலதான் இந்த சூரியனுடைய மாற்றம் இருக்கு. இது ஒரு மாதத்திற்கு தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு அந்த சூரியன் மாற்றம் செய்து போவார். அதனால நிறைய நன்மைகள் தான் வரும். அதனாலதான் சொன்ன முதல்லயே இந்த ஒரு மாற்றத்தினால உங்களுக்கு வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% வளர்ச்சி இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை குறைய போவதும் இல்லை. ஏன்னா 7.5 சனியினுடைய முழுமையான முடிவுல இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய அதீதமான பேச்சுக்கள்,
அதாவது ஒரு கோபப்பட்டு பேசுற ஒரு சில விஷயம் கூட மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நிதானமான வார்த்தைகளை கடைபிடிக்கணும். அந்த பேச்சுல கோபம் இருக்கக்கூடாது. கண்மூடித்தனமான ஒரு கோபம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில அந்த வேலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஒரு 5 வருடமாக 10 வருடமாக வேலை செய்த இடத்துல ஒரு நொடி பொழுது வரக்கூடிய கோபம் முழுமையான ஒரு சேஞ்சஸ கொடுத்துரும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அலுவலகத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு புதிதான நபர்களாக இருக்கலாம். நீங்க மட்டும்தான் அந்த ஒரு பழைய நபராக இருப்பீங்க. அந்த அந்த இடத்துல அந்த ஒரு சின்ன ஒரு கோபம் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த மகர ராசி என்பர்கள் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல வார்த்தைகள் நிதானமாக இருக்கணும். கோபமாக வரக்கூடிய சில வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு வேலை இழப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகள் கிட்ட சாதாரணமாக பேசுற பேச்சுக்கள் கூட அது மிகப்பெரிய ஒரு தவறுதலான புரிதல்களை கொடுத்து அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு வேலை இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க, ஒரு 21 வயசு கல்லூரி பருவம்லாம் முடிந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக நீங்க தயார்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வெளிநாட்டுல வேலைகளை முயற்சி செய்யலாம். அதன் மூலமாக நல்ல வருமானங்கள், வெளிநாட்டுல உயர்ந்த பதவிகள், அங்கீகாரம், இங்க கிடைக்காத அங்கீகாரம் வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, இது எல்லாமே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களினுடைய வேலையில பாதிப்பு இருக்காது, ஆனா இவர்களினுடைய உடல் நலன்ல பாதிப்புகளை கொடுக்கும். ஏன்னா சரிவர அந்த வேலையை செய்ய முடியாமல் ஒரு டிலேவா போறது, வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பதட்டம் அடையிறது, அடுத்து பாத்தீங்கன்னா மனதளவு சில ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்ப பிரச்சனையை வேலையில கொண்டு போய் நீங்க காட்டுறது, இப்படி அந்த வேலையில ஒரு நிதானம் தவறி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலையிலையும், உள்நாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய பொறுப்புகள்லையும் ரொம்ப கவனமாக செயல்படணும். அப்படி தவறும் பட்சத்துல சில வேலை இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.